வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2012ல வெளியான மை பாஸ் அப்படின்ற காமெடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல திலீப்பும் மம்தா மோகன்தாஸும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஜித்து ஜோசப் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது திருஷ்யம் படம்லாம் எடுத்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணலாம் நினைச்சாங்க. விமலும் ஸ்ரேயாவும் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த படம் கடைசி வரைக்கும் வெளியாகலன்னு நினைக்கிறேன். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். திலீப்போட காமெடிலாம் செம்மையா இருக்கும். நீங்க விஷுவலா பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா விஷுவலா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்டைட்டில யூஸ் பண்ணி ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேரும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மும்பையை நமக்கு காட்டுறாங்க. கேரளால இருந்து மனுன்னு ஒருத்தர் மும்பைக்கு வந்து இறங்குறாரு. மும்பைக்கு வந்து ஒரு செம்மையா சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. மும்பைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறணும்ன்ற மாதிரி ஏர் கட் எல்லாம் இவர் மாத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க இவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதனால தான் வந்திருக்காரு போல. இவரோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் நமக்கு முழுசா தெரியல. இவருக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இப்ப அந்த ஆபீஸ்க்கு வந்து இறங்கிடுறாரு. இவர் ஆபீஸ்க்குள்ள வரும்போதே அலின்னு ஒரு நபர் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது இவரும் வேலை கிடைச்சிருக்குன்ற மாதிரி டீடைல் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஓஹோ, நீதான் அந்த பிசாசி கிட்ட வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி அலியும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறது. அதாவது நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க பிரியான்னு ஒருத்தங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. அவங்க சரியான டென்ஷன் பார்ட்டி போல. ஹீரோ நல்லா மாட்ட போறான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அலியும் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரியா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா எல்லாருமே வேலை பார்க்குற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. பிரியாவை பார்த்து எல்லாருமே அவ்வளவு பயப்படுவாங்க போல. பிரியா இந்த ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஓனர் கிடையாது, ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்த அலி இருக்காரு பாத்தீங்களா, இப்ப உள்ள வந்து பிரியா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பிரியா எப்பவுமே போல இவரை திட்டுறாங்க. இவருமே இவங்க கிட்ட திட்டு வாங்க முடியாதுன்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து மேத்யூன்னு ஒருத்தர் வராரு. இந்த மேத்யூவும் பிரியா லெவல்ல இருக்கிற ஒரு ஆபீசரா தான் இருப்பாரு. அவர் இவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா பேசுறாரு. இவன் யாரு, புதுசா வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, இந்த பிசாசு கிட்ட மாற்றுறதுக்காக புதுசா வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அலி சொல்றாரு. இப்ப ஹீரோ உள்ள போய் அவங்க கிட்ட பேசணும்ல, உள்ள போலாமா வேணாமான்ற மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு உள்ள வந்துடுறாரு. அவங்களும் யாரு என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. உங்களோட பிஏவா ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இவர் சர்டிபிகேட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காரு. இவர் சூப்பர் மார்க் வாங்கியிருக்காரு. ஆனா 2004லயே முடிச்சிருக்காரு. 2012 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எதுக்காக மத்த வேலை பார்க்கலன்ற மாதிரி கேக்குறாங்க. ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருந்தது, அதனால தான் இந்த வேலைக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு. நீங்க ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மேடம், நான் நல்லபடியா வேலையெல்லாம் பார்ப்பேன்னு சொல்றாரு. உங்க வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியா வேலைக்கு வச்சுக்கிறதா இல்லையான்னு முடிவெடுப்பேன், போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருமே அலிகிட்ட என்னென்ன வேலைலாம் பார்க்கணும்ன்ற மாதிரி கேட்கறாரு. அவங்க எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க, அதை சமாளிக்கிறது தான் உன்னோட முக்கியமான வேலைன்ற மாதிரிலாம் அலி வேலையை பத்தி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும், இந்த வேலையில கன்ஃபார்ம் ஆகணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஓவர் டைம்லாம் தினமும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க இந்த வேலையை முடிச்சிரு அந்த வேலையை முடிச்சிரு நிறைய வேலையை தந்துருவாங்க. இதே ஆபீஸ்ல ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க க்ளோஸா பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பிரியா இதை கவனிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. சோ அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்க, வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி திட்டி அனுப்புறாங்க. இவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா போயிருது. இப்ப இவர் இருக்கார்ல, அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாரு. அம்மாவும் எப்படி இருக்கு, எல்லாம் செட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. செட் ஆகல, அதை அம்மா கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. இவர் எதனால ஃபேமிலியை விட்டுட்டு இங்க வந்திருக்காருன்றது கிளியரா தெரியல. இவர் போன் பேசிட்டு இருக்கும்போது அந்த அலி பாத்ரூம்குள்ள போய் கத்துன்னு கத்துறாரு. இவர் ஏன் கத்திட்டு இருக்காருன்னு யோசிக்கும் போது பிரியாவை நேரடியா கத்த முடியாதுல்ல, அதனால தான் டென்ஷனை இப்படி வெளியேற்றுவார் போல. உனக்கும் டென்ஷன் வந்தா இப்படி வெளியேத்திக்கோ அப்படின்ற மாதிரி அலி சொல்றாரு. அவ்வளவுலாம் டென்ஷன் நான் ஆக மாட்டேன்னு ஹீரோ சொல்றாரு. இவங்க ஆபீஸ் சார்பா இன்னைக்கு ஒரு பார்ட்டி நடக்க போது, ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அங்க போய் நம்ம போக்கிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அலி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் மேத்யூ இந்த இடத்துக்கு வராரு. மேத்யூ என்னப்பா வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப மேத்யூவை பத்தி அலி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இவங்களோட ஆபீஸ்ல இருந்து ஒருத்தங்கள ஆஸ்திரேலியாக்கு அனுப்ப போறாங்க. ரெண்டு பேர் தான் அந்த காம்படிஷன்ல இருக்காங்க. ஒன்னு மேத்யூ, இன்னொன்னு பிரியா. மேத்யூ தான் போற மாதிரி இருந்திருக்கும், ஆனா பிரியா வந்து சிறப்பா செயல்படுறாங்கல்ல, அதனால கம்பெனியை சேர்ந்தவங்க பிரியாவை அனுப்பலான்ற மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. மேத்யூ சார் அதை நினைச்சுதான் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இந்த மனுஷனுக்கு கிடைக்கல, அந்த பிரியாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அலி புலம்பிட்டு இருக்காரு.
அதெல்லாம் பேசி எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு சரக்கு அடிக்கலான்ற மாதிரி சரக்கு அடிக்கிறாங்க. ஜாலியா இந்த இடத்துல டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியா யார்கிட்டயும் சேர மாட்டாங்க, வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பிரியா ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ரூம்மேட் இருக்காங்கல்ல, உனக்கு போன் கால் வந்திருக்கு, இந்த பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க கரைக்கு வந்து பேசும்போது தான் அம்மா பேசுறாங்கன்னு தெரிய வருது. அம்மா பேசுறாங்கன்னு தெரிஞ்சோடனே இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. ஏன்டி காலை கட் பண்ணிட்ட அப்படின்னு ஃப்ரெண்டு கேக்குறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க. ஆக்சுவலா அப்பா அம்மா பிசினஸ்னு ஓடி இருப்பாங்க, இவங்கள பார்த்திருக்கவே மாட்டாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஸ்திரேலியன் சிட்டிசனா இருக்காங்க போல, இவங்களுக்குமே ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப்லாம் இருக்கு. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அம்மா பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அம்மா கிட்ட பேசுறதுல இவங்களுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. இப்போ இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, உனக்கு புதுசா அசிஸ்டன்ட்டா ஒருத்தன் வந்தானே, அவன் எப்படி உனக்கு செட் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பரவாயில்ல, அவன் சின்சியரா வேலை பார்க்கறான், எனக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிடிச்சிருக்குன்னா எப்படி, ஆளு ஸ்மார்ட்டா இருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ஸ்மார்ட்டா தான் இருப்பான், ஆனா லவ் பண்ற அளவுக்குலாம் நான் யோசிக்கவே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோவை கேபினுக்கு கூப்பிடுறாங்க. இப்ப என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை போட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வேலையில நீ இருக்க தேவையில்ல, கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன தப்பு பண்ணன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா ஒரு டேட்டா லீக் ஆயிருக்கு, அந்த டேட்டா லீக் ஆனதுக்கு நீ தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நான் எப்படி மேடம் காரணமா இருப்பேன், நான்லாம் பண்ணலன்னு சொல்றாரு. நீ தான் பண்ண, கிளம்பு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாங்க. உண்மையில அந்த டேட்டா லீக் ஆனதுக்கு இவர் காரணம் கிடையாது. இவர் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அந்த டேட்டா லீக் ஆயிருக்கு. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நான் எப்படியாவது இதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் அலி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஸ்னேகாவை பாக்குறதுக்காக வராங்க. அதாவது ஹீரோ மேல ஒரு பொண்ணுக்கு கண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த பொண்ணு சில விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அது மூலியமா ஹீரோ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றாரு. அது என்னன்னா, ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா கார்டெல்லாம் ஃபர்ஸ்ட் தானே கிளம்பி போவாங்க. அது மூலியமா ஹீரோ தப்பு பண்ணலன்றது தெரிஞ்சிருது. இதை எவிடன்ஸா அவங்க கிட்ட நம்ம காட்டலான்ற மாதிரி இவரும் பாக்குறதுக்காக வராரு. அவங்க பேசவே விரும்பலன்ற மாதிரி சொல்றாங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் பாருங்க, நான் இந்த டைமே வெளியே போயிட்டேன், அப்புறம் எப்படி நான் அந்த மெயில பண்ணிருக்க முடியும், டேட்டாவை லீக் பண்ணிருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சோ இவர் மேல தப்பு இல்லன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பரவாயில்ல மேடம், சாரிலாம் சொல்ல தேவையில்லைன்னு சொல்றாரு. உனக்கு யாரு சாரி சொன்னா, முதல்ல என்னதான் இருந்தாலும் இது உன் தப்பு தான், உன் கவனக்குறைவால் தான் இது நடந்தது, கிளம்பு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாங்க. இப்ப இவருக்கு செம்ம கோவம் வருதுல, இவர் ரெஸ்ட் ரூம்க்கு போய் கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. என்னப்பா நீ எல்லாம் டென்ஷனே ஆக மாட்டேன்னு சொன்ன, இப்ப நீயும் கத்திட்ட அப்படின்ற மாதிரி அலியும் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிரியாக்கு மேல் பொசிஷன்ல இருக்க ஒரு பாஸ் நமக்கு காட்டுறாங்க. இவரை பார்த்து பேசுறதுக்காக தான் பிரியா வந்திருக்காங்க. பிரியா கொஞ்ச நாள்ல ஆஸ்திரேலியாக்கு கிளம்புற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க விசால ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். நீ திரும்பி அந்த விசாவை சரி பண்ணணுமா, ஆஸ்திரேலியாவுக்கு போய் தான் நீ சரி பண்ணணும், ப்ராசஸ் இழுத்துருச்சுன்னா நீ போக முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்காருல்ல, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஹீரோவை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு ஐடியா தோண ஆரம்பிக்குது. அது என்னன்னா, ஹீரோவை நம்ம ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் இப்ப பாஸ் கிட்ட சில விஷயங்களை சொல்ல போறேன், எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லணும்ன்ற மாதிரி ஹீரோக்கு கேட்கிற மாதிரி மட்டும் சொல்றாங்க. ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோம், கல்யாணமும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னமா சொல்ற, எப்ப கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பாஸ் கேக்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பண்ணன்ற மாதிரி இவங்க பொய்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை விட கம்மி பொசிஷன்ல இருக்கவரை எப்படிமா கல்யாணம் முடிச்சன்ற மாதிரி கேக்குறாரு. காதல்ல அதெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சமாளிச்சிட்டு இருக்காரு. ஏமா அப்பனா உனக்கு வீசால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நீ ஈஸியா வீசாவை ரெடி பண்ணிடலாம், இங்க இருந்தே பண்ணிடலாம்னு சொல்றாரு. எனக்கும் புரியுது சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா வீசாவை ஈஸியா ரெடி பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க போல. இப்ப ஹீரோ இருக்கார்ல, என்னங்க நீங்க பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டீங்க, நான் இன்னும் வெர்ஜினா இருக்கேன், என்னெல்லாம் இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன்னை யாரு கல்யாணம் பண்ண போறா, நான் கல்யாணம்லாம் பண்ண போறது இல்ல, கல்யாணம் ஆன மாதிரி நம்ம கொஞ்ச நாள் நடிக்க போறோம், அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ இந்த வேலையில சேர்ந்து 3 மாசம் ஆயிருக்கும். நான் பேரண்ட்ஸை பார்க்கணும், லீவ் தாங்கன்னு கேட்டிருப்பாரு. ஆனா அவங்க ஒரு நாள் கூட லீவ் தந்திருக்க மாட்டாங்க. இதை பத்தி எல்லாம் இவர் அலி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க வந்து ஹஸ்பண்ட் பொய் சொல்லி வச்சிருக்காங்கல்ல, அதை பத்தியும் போட்டு உடைச்சிடுறாரு. இப்ப அலி இருக்கார்ல, நம்ம மேத்யூ சாரை பாக்குறதுக்காக போலாம், அவரு நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. மேத்யூ சாருக்கும் இதுல ஒரு ஆதாயம் இருக்கு, ஏன்னா அவர் அந்த பொசிஷனை வாங்குறதுக்கு ஏதாவது பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகே, நம்ம மேத்யூ சாரை பார்க்கலான்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மேத்யூவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. வீசாவோட ப்ராசஸை ஈஸி பண்றதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த மேத்யூக்கும் புரிஞ்சிருது. இப்ப மேத்யூ இருக்கார்ல, வேற ஒரு யோசனையை சொல்றாரு. அது என்னன்னா, 30 நாள் மட்டும் எப்படியாவது இங்க இருந்து அவளை கூட்டு போயிடு, அதாவது உன்னோட பேரண்ட்ஸை பார்க்கணும்ன்ற மாதிரி கூட்டு போயிடு, நானும் லெட்டர் போட வேண்டியவங்களுக்கு லெட்டரை போடுறேன், பிரச்சனை ஏற்படும், அந்த பிரச்சனையை யூஸ் பண்ணி நீ இந்த விஷயத்தை பண்ணிரு, அவ 30 நாள் இங்க இல்லனா அந்த பொசிஷனை எனக்கு உண்டானதா மாத்திப்பேன், அந்த ஆஸ்திரேலியாவுக்கு போற பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த இடத்துல உனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. காரணம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, நியாயமா அவங்களுக்கு தான் கிடைக்கணும், அதை மேத்யூ வாங்கிக்கலாம்னு பாக்குறாரு. இதெல்லாம் தப்பு இல்லையான்னு யோசிக்கிறாரு. அந்த ராட்சசி கிட்ட இப்படி பண்றதெல்லாம் தப்பு இல்லைன்னு அலி சொல்றாரு. அதனால ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்
ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அவங்களும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆபீசரை பாக்குறதுக்காக வராங்க. அவர் தான் வெரிஃபிகேஷன் ஆபீசர் போல. அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரும் வந்துடுறாரு. இப்ப இவங்களுமே உள்ள வந்து அவர்கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. சரி, எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அந்த வீசாவை ஓகே பண்றதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, எனக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, உங்க ஆபீஸ்ல மேத்யூன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் இந்த லெட்டரை போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரெண்டு பேர் வீசாவை வாங்குறதுக்காக தான் இப்படி டிராமா பண்றதா சொல்றாரு, அதனால என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்றாரு. சரி, அந்த மேத்யூக்கும் எனக்கும் சுத்தமா ஆகாது, அத மனசுல வச்சுதான் இப்படி பேசிட்டு இருக்காரு. உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார், நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இருக்கோன்ற மாதிரி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே நீங்க கல்யாணம் முடிச்சு அந்யோன்யமா இருக்கீங்கன்னா அடுத்த ஒரு மாசம் உங்களுக்கே தெரியாம செக் பண்ணுவோம், நீங்க உண்மையிலேயே கல்யாணம் முடிச்சதா நாங்க ஃபீல் பண்ணோம்னா எல்லா அப்ரூவலையும் நாங்க பண்ணிடுவோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, சார் அடுத்த ஒரு மாசம் என்னோட அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக நான் போக போறேன், நாங்க ரெண்டு பேருமே அங்கதான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், நீங்க தாராளமா செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ பாட்டுக்கு வெக்கேஷனுக்கு அங்க போக போறதா சொல்றாருல, இவங்களால இந்த இடத்துல மறுக்கவும் முடியல. ஆமா ஆமா, நான் என்னோட மாமனார் மாமியாரை பார்க்க போறேன்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆபீசர் இருக்கார்ல, அப்போ ஓகே, நாங்க மறைமுகமா செக் பண்ணிப்போம், நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு அது கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த ஆபீசர் முன்னாடி ஹீரோ கையெல்லாம் பிடிச்சார்ல, எதுக்காக அப்படி பண்ணன்னு கோவப்படுறாங்க. அந்த ஆபீசரை நம்ப வைக்கிறதுக்காக தான் பண்ணன்னு இவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி உன்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி போக முடியாதுன்னா நானும் பாதியிலேயே போயிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க தான் மாட்டுவீங்க, அதனால யோசிச்சு நல்லா முடிவெடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவருமே மிரட்டிட்டு கிளம்பிடுறாரு. இவனை வேற ஹஸ்பண்ட்னு சொல்லி வச்சிட்டோம், இப்ப போய் இவன் இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் சொன்னதுக்கு ஏத்துக்கிட்டாதான் நீங்க சொன்னதுக்கு நான் ஏத்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சோகமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஃபேமிலி இல்ல நீ ரொம்ப வருத்தப்பட்டிருக்கல, அவன் கூட்டு குடும்பமா இருக்கிறவன், அவன் வீட்டுக்கு போனன்னு வச்சுக்கோயேன் உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், போய் தான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே போலான்ற முடிவை எடுத்துடுறாங்க. இப்ப அலியை கூப்பிட்டு பேசுறாங்க. அதாவது இந்த விஷயத்தெல்லாம் அவன் ஒழுங்கா தான் பண்ணணும், நான் தான் பாஸ், அந்த விஷயத்த அவன் மறந்துடக்கூடாது, எனக்கு எப்பவுமே மரியாதை தரணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. இங்க ஓகே சொல்லுவோம், ஆனா கூட்டு போகும்போது டார்ச்சர் பண்ணிப்போன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப கிளம்புறதுக்காக இவங்களுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஏகப்பட்ட லக்கேஜை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த லக்கேஜ் எல்லாம் என்னால தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ ஒன்னும் தூக்க தேவையில்லை, நான் தூக்கிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாடி வா, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அவளை திரும்பி கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் அலி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் சந்தோஷமா கிளம்புறாருல, இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஊருக்குள்ள இறங்கணும்னே இவங்க பயங்கரமா பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஹோட்டலுக்கு போலான்ற மாதிரி இவர் பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த ஹோட்டல்ல இருக்க நபர் கண்ட இடத்துல கைய வைக்கிறாரு. அதை பாக்குறவங்களுக்கு கொமட்டிட்டு வருது. இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடணுமான்னு கேக்குறாங்க. இந்த ஹோட்டல்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அந்த நபர் தொடர்ச்சியா பண்றது ஹீரோக்கே கொமட்டிட்டு வருது. ஐயோ, வேற ஹோட்டலுக்கு போயிடலான்ற மாதிரி ஹீரோவும் கூட்டிட்டு கிளம்புறாரு. என் அம்மா அப்பாவை பார்க்கும் போது சாரியில தான் நீ வரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கு சாரியை சுத்தமா கட்ட தெரியல. ஒரு அக்கா மூலியமா இவர் தான் கட்டலாம் வச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து போட்ல போனோம் போல அவருமே இறக்கி விட்டுட்டு கிளம்புறாரு. இப்ப போட் மூலியமா ஒரு இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்றாரு. இது நடக்கணுமா? அவ்வளவுலாம் நடக்க முடியாது, இந்த லக்கேஜ் வச்சு எப்படி நடக்கிறதுன்ற மாதிரி கேக்குறாங்க. நடந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களை வேணும்ட்டே கஷ்டப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அம்மா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பாக்குறாங்கல்ல, ஒண்ணுமே புரியல. பக்கத்துல வந்து இவங்க யாரா, உன்னோட கொலிக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கொலிக்கலாம் இல்லம்மா, என்னோட பாஸ் தான் இவ, அதே மாதிரி என்னோட ஒய்ஃபுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி அம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்பா கிட்ட சொல்றதுக்கு உள்ள போறாங்க. இந்த சமயம் நம்ம ஹீரோயினோட புடவை இருக்குல்ல, கலண்டு விழுந்துருது. இப்ப பாவாடியோட நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் கட்டி விடலான்ற மாதிரி கட்டிலாம் விட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட தம்பி இந்த வழியா வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப பக்கத்துல வந்து அண்ணனை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயம் அம்மா இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்பாவும் என்ன சொல்லிட்டு போனா, இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் கூட கோவத்தை பொறுத்துப்பாங்க. ஆனா இவரோட பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மட்டும் இந்த கோவத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. பாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் சுப்பிரமணியத்துல வர அப்பா மாதிரி தான். இவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் பையன் பண்ணணும்னு நினைப்பாரு. அதை மீறி தான் பையன் மும்பையில வேலைக்காக போயிருக்காரு போல. அதனால அப்பா இருக்காருல, பையன் கிட்ட ஜாடமாடியா மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப தம்பி இருக்கான்ல, பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். பாட்டி கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பாட்டியும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. நீ என்ன சொல்லிட்டு போன, என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவர் பண்ண விஷயத்தை பத்தி நமக்கு தெரிய வருது. இவரை 8 வருஷமா இங்கேயே அடைச்சு வச்சிருப்பாங்க. நம்மளே நல்லா தானே சம்பாதிக்கிறோம், இங்கேயே இருன்ற மாதிரி இங்க இருக்க வேலையெல்லாம் பார்க்க வச்சிருப்பாங்க. ஆனா இவருக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்ற மாதிரிலாம் ஆசை இருக்கும். மும்பையில ஒரு வேலை கிடைச்சிருக்கு, இங்க போய் வேலை பார்த்தனா நான் அப்படியே வெளிநாட்டுக்கும் போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
பாட்டியும் அம்மாவும் வேணான்னு சொல்றாங்க, அப்பாவும் வேணான்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கண்டிப்பா இங்க இருந்து போனோம், இங்கேயே என்னால அடைஞ்சு கிடக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பா கூட சண்டை போட்டு தான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உன் கதெல்லாம் யாரு கேட்டா, எனக்கு இந்த கதையே தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டதுனால இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. பிரியா கிட்ட யாருமே பேசக்கூடாதுன்றதுக்காக ஒருன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா பிரியா இருக்காங்கல்ல, எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ஜாலியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் உன்னோட பிரதர்னு நினைச்சேன், உன்னோட அப்பாவா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதை கேட்கிற அப்பா பயங்கரமா வெக்கலாம் பட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவும் இவங்க கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா சாப்பிடுறாங்க. அதாவது கையெல்லாம் லிக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீ, இப்படி சாப்பிடுறாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுமே அதெல்லாம் ஒரு மாதிரி அருவருப்பா பாக்குறாங்க. இப்ப இவங்களுமே பெட்ல ஜாலியா படுத்துறாங்க. இந்த இடத்துக்கு வந்து இவருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என்ன ஏன் பெட்ல படுத்துட்டு இருக்க, கீழே படுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல, படுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் படுக்கிறன்ற பேர்ல அவங்கள கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. என் பெட்ல எப்பவுமே நான் ஃப்ரீயா தான் படுப்பேன், உனக்கு ஓகேனா கூட படுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. தேவையே இல்ல, நான் கீழே போய் படுத்துறேன்ற மாதிரி இவங்களும் கீழே எல்லாம் விரிச்சு படுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தம்பி இருக்கான் பாத்தீங்களா, கதவை திறந்து இந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படி வந்தவன் அண்ணி கீழே படுத்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். எதுக்காக இவங்க கீழே படுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மாவும் எதுக்காக இவ கீழே படுக்கிறதா இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுவும் அம்மா, இவ முதுகுல கொஞ்சம் பெயின் இருக்கு, அதனாலதான் கீழே படுத்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக படுக்க போனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, கீழே படுக்கலாம், ஆனா கீழே பெட்டை போட்டு படுக்கலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கட்டில இருக்க பெட் எடுத்து கீழே போட்டுறாங்க. இப்ப பெட்ல நான் படுக்க போறேன்ற மாதிரி இவங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டே படுக்கிறாங்க. இப்ப வெறும் கட்டில இவர் படுக்கணும், இவர் சலிப்பா படுக்கிறதுக்காக போறாரு. நான் அந்த பிரியாவை டார்ச்சர் பண்ணலான்னு பார்த்தா அவ தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. ஆனா இப்பதான் ஆட்டம் தொடங்கி இருக்கு, இதுக்கப்புறம் எப்படி டார்ச்சர் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கலக்குன்ற மாதிரி அலியும் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, நிறைய வேலையெல்லாம் அவங்கள பார்க்க விடுறாரு. இந்த வேலையை நீ பார்த்தாதான் குடும்பத்துல ஒரு மெம்பரா ஏத்துப்பாங்க, யாராவது விசாரிக்கிறதுக்காக வரும்போது என் மருமகன்னு பெருமையா பேசுவாங்க, அதுக்காக எல்லா வேலையும் பாருன்ற மாதிரி சொல்றாரு. பால் கறக்கிறது, சாணி அள்ளுறது, இதை தாண்டி வீட்டு வேலை இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவங்களே பார்க்க வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் அம்மாவும் பாட்டியும் கவனிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அவளை வேலை பண்ண வச்சு எங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க வைக்கலாம்னு பாக்குறியா, அதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒரு நாள் எல்லாருமே குளத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. என்ன எல்லாருமே குளத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவரும் தம்பியும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா இவங்க ஸ்விம் சூட்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அதை தான் பாக்குறதுக்காக எல்லாருமே வந்திருப்பாங்க. இதை பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. சட்டுன்னு ஒருத்தரோட வேஷ்டியை கலட்டி குதிச்சு அவங்கள கவர் பண்ணிடுறாரு. அவங்க பண்ண விஷயத்தை பத்தி அம்மா அப்பாக்கு தெரிய வருது. அவ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா, ஊர்ல எல்லாருமே ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப பிரியாவும் எனக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஒவ்வொரு இடமா சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. இங்க நிறைய காமெடி எல்லாம் நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஃப்ரெண்டுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் போது அவங்களுமே அக்லாம் கொடுக்குறாங்க. அக்கு கொடுக்கறத மத்தவங்க பாக்குறாங்கல்ல, என்ன அக்கெல்லாம் இந்த பொண்ணு கொடுக்குறான்ற மாதிரி பக்கத்துல வந்து அறிமுகம் ஆகுறாங்க. இப்ப ஒரு பெரிய கியூவே ஃபார்ம் ஆயிருது. இதுக்கு மேல முடியாதுன்ற மாதிரி இவங்க 2 பேருமே தப்பிச்சு ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி குடிகார ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஒய்ஃபை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. குறுக்க இவங்க வந்து ஹஸ்பண்டை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் பயந்து ஒய்ஃப் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய காமெடி சீன் எல்லாம் சேர்த்து ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்பவுமே மாடர்ன் ட்ரெஸ் தானே போடுவாங்க, இதை பத்தி எல்லாம் பேரண்ட்ஸ்ங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இவ எப்ப பாரு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, பாக்குற எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, சுடிதாருக்கு மாறி இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல போல, நான் வேணா கிளம்பிடுறேன், எனக்கு சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸ் கூட இருக்கிற வரலாம் கிடைக்கல, அதனால தான் உங்க கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நினைச்சேன், பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பேசிட்டு போறாங்க. கேட்கிற பேரண்ட்ஸ்க்கே ரொம்ப கஷ்டமாயிருது. இப்ப இவங்க சோகமா ரூம்குள்ள நின்னுட்டு இருக்கும் போது அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்றாங்க. பின்னாடியே அப்பாவும் வராது. இல்லம்மா, உன் மேல எந்த ஒரு கோபமும் கிடையாது, நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி கூட இரு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ஹீரோயினும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது, ஃப்ரெண்ட் அந்த ஊர் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஃபேமிலியை பிடிச்சிருச்சுன்னா அப்ப உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிடுவ போலியே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காருல, என் மருமகளை மாதிரி கொஞ்சமாவது பொறுப்போட இருடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவ பொறுப்பா மாறிட்டாளா அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, சாரியில இவங்களுக்கு டீ எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவருக்கு டீயை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, இவரோட அப்பாவுக்கு டீ எல்லாம் கொண்டு வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ பயங்கரமா ஃபேமிலி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்றா போலியே அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஃபேமிலி சீக்கிரமா நம்ம ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் இவங்களை அடி வாங்க வைக்கணும்னு யோசிக்கிறாரு.
முரட்டுத்தனமான ஒருத்தன் எப்பவுமே ஒய்ஃபை போட்டு அடிப்பான். அந்த வழியே இவர் வேணும்ட்டே கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும் போது இவர் ஷூ லேஸ் கட்டுற மாதிரிலாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுமே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு அடிக்கிறத பாக்குறாங்க. தடுக்கணும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கூட சண்டைக்காக போறாங்க. அந்த ஹஸ்பண்ட் போட்டு புரட்டி எடுக்கிறாரு. கொஞ்சம் அடியோட நிறுத்திடுவார்னு பார்த்தா பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ இவளை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவருமே சண்டை போடுறதுக்காக வராரு. இப்ப ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹஸ்பண்ட போட்டு அடிச்சிடுறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் என்னன்னா பண்ணுவாரு, உங்களுக்கு என்ன வந்தது, ரெண்டு பேருமே போங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டதுல இவங்க அங்க இருக்க ஒரு இடத்துல போய் விழுந்துருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட போட்டு அடிச்சதுனால ஹஸ்பண்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. அதனால போலீஸை பார்த்துட்டு தான் அப்பா வராரு போல. இவன் எப்ப பாரு இந்த பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பானா, மாறவே மாட்டானா அப்படின்ற மாதிரி பையனை போட்டு திட்டுறாரு. பையன் மேல வேற சில கோபம் இருக்கு. அந்த கோபத்தெல்லாம் இப்படி வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இது எல்லாம் ஹீரோவோட காதுலயும் கேக்குதுல. ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, தப்பெல்லாம் என் மேலதான், நான் தான் தேவையில்லாம சண்டைக்கு போயிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா பிளான போட்டதே ஹீரோ தானே. அதனால ஹீரோ நம்ம பண்ணதான் தப்புன்னு யோசிக்கிறாரு. இதுல உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லங்க. நான் என்ன பண்ணாலும் சரி என்னோட அப்பா குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. எனக்கும் என்னோட அப்பாக்கும் செட்டே ஆகாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க ஆறுதல் சொன்னது இவருக்கு பிடிச்சிருக்கு. இவர் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இவரையும் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்களும் அப்பப்ப ஸ்மைல் எல்லாம் பண்றாங்க. இது ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காமிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நகைன்னு சிலது இருக்கும். அந்த நகையெல்லாம் பாட்டி எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சொல்றதுன்றது தெரிய மாட்டேங்குது. இப்ப அந்த மேத்யூ இருக்கார்ல, ஹீரோவை பார்க்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே வச்சு அவளை சமாளி, நான் பண்ண வேண்டியதா பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோவோட மனசு மாறிடுது. ஹீரோயினுக்கு தான் அந்த பொசிஷன் கிடைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நியாயமா இந்த பொசிஷன் அவங்களுக்கு தான் கிடைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா மாத்தி பேசுறேன்ற மாதிரி மேத்யூ கோவப்படுறாரு. சார் அப்பயே நான் யோசிக்க தான் செஞ்சேன். ஆனா இப்ப நான் முடிவெடுத்துட்டேன் சார், இந்த பொசிஷன் அவங்களுக்கு தான் போகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ஓவரா பேசுறன்ற மாதிரி மேத்யூ இருக்கார்ல, ஆளுங்க கூட சேர்ந்து சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. என் ஊர்ல வந்து என்ன அடிக்கிறியான்ற மாதிரி ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. எனக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு தான் சொத்தெல்லாம் போகணும்ன்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, அந்த ப்ராசஸ பண்ணலான்னு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் அம்மாவை கண்டுக்கவே மாட்டாங்க. இவ்வளவு நாள் பொண்ணான என்ன பாக்குறதுக்காக வரல, இப்ப மட்டும் நீ வந்திருக்கியா? சின்ன வயசுல இருந்து எனக்கு சப்போர்ட்டிவா நீ இருந்ததே இல்லம்மா. நீயும் இருந்ததில்ல, அப்பாவும் இருந்ததில்ல. இதுக்கப்புறமும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணாம், நீ முதல்ல கிளம்புன்ற மாதிரிலாம் திட்டி அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோ அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. இவங்களுமே ஃபேமிலி இஷ்யூவை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இதை தாண்டி ஹீரோ வெளிநாட்டுக்கு போனோன்ற கனவோட இருக்காரு பாத்தீங்களா, அந்த கனவுலாம் நீங்க போய் கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு சலிச்சு போயிடும். இங்க இருக்கிற மாதிரி சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அப்பா இருக்காருல, கோவமா வந்து ஹீரோவோட கண்ணத்தையே அறவிடுறாரு. காரணம் ஹீரோ மேத்யூ கிட்ட பேசி சண்டை போட்டார்ல, சோ மேத்யூ அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு போல. இவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்காமா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்கள பார்த்தோம் சொல்லிட்டாரு. எது ஹீரோ இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்தினாரா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நான் சொல்ற எதையும் நீ கேட்க மாட்டேல அப்படின்ற மாதிரி அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே அப்பா திட்டினா இவர் அமைதியா தான் இருப்பாரு. ஆனா இவரால கோவத்தை இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. மனசுக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி தான் நான் இருக்கணும்னு எதுக்காகப்பா நினைக்கிறீங்க? எனக்குன்னு சில ஆசை இருக்காதா? அதை நான் பண்ணணும்னு நினைக்க கூடாதா? ஏன்பா இப்படி இருக்கீங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப விரக்தியா பேசிட்டு இருக்காரு. பையன் ஆசையை நிறைவேற்றாம இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி அப்பாக்கும் இந்த இடத்துல கஷ்டமா போயிருது. அதனால அப்பாவும் பையன் கிட்ட மன்னிப்புலாம் கேட்கறாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இப்ப டபுள் மைண்டா இருக்கு. ஹீரோ ஏமாத்தி தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரா, அப்ப ஹீரோ உண்மையிலேயே நம்மள லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால வீட்டுல இருக்கவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்பாக்கு விஷயம் தெரியும், வீட்டுல இருக்க அம்மாக்கும் பாட்டிக்கும் தெரியாது இல்ல. அம்மாக்கும் பாட்டிக்கும் எப்படி இவங்க வந்தாங்க, பொய் சொல்லி தான் வந்தாங்கன்றதெல்லாம் புரிய வச்சிடுறாங்க. நான் திரும்பி ஊரை பார்த்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பாக்கு தடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த பொண்ணோட முடிவுன்னு அமைதியா இருக்காரு. அதே மாதிரிதான் ஹீரோவும் அமைதியா இருக்காரு. இப்ப இவங்களுமே இந்த ஊருக்கு வந்துடுறாங்கல்ல, இவங்களுக்கு தான் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சரி எனக்கு ப்ரொமோஷன் வேணாம், அதே மாதிரி இந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன், கொஞ்ச நாள் பீஸ்ஃபுல்லா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு வெளியே வந்தவங்க கிட்ட எல்லாருமே ஜாலியா கையை கொடுக்குறாங்க. ஏன்னா முன்ன மாதிரி இவங்க கோவப்படாம அன்பா தான் எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. அப்படி பேசிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹீரோ எதிர வந்து நிக்கிறாரு. இவர் என்ன இங்க வந்திருக்காருன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டிராவல்ல உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே முதல்ல கோவப்படுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இருக்காங்கல்ல, சந்தோஷமா இவரை கட்டி பிடிச்சி கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த சீனியரும் இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன, ரெண்டு பேருமே சேர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போங்கன்ற மாதிரிலாம் கிண்டலா சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மை பாஸ் இருக்கு, இதுக்கப்புறம் மை பாஸ் கிடையாது மை ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க மை ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி வருது.
இதோட படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.